إلهي نجنا وكشف جميع أذية وصل مكائد العدا والخوف لأهلك يا ورحمة الله وبركاته. الحمد لله. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து சஜிதா நாம் எல்லாம் ஒவ்வொரு வெள்ளி இரவும் அதிகாலை சூரிலே ஓதக்கூடிய கேட்கக்கூடிய உன்னதமான ஒரு சஜிதா சூரா. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வாரம் அதை ஓதி வந்திருக்கிறார் என்ற ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதிலே ஒரு 16வது ஆயத்திலிருந்து 18வது ஆயத்து, ஒரு 3 ஆயத்தினுடைய தர்ஜமாவை மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், தத்தஜாபா ஜுனூபஹும் அனில் மதாஜிரி, தங்களுடைய படுக்கைகளை விட்டு பிடரிகளை தூரமாக ஆக்குகிறார்கள். இரவு நேரத்திலே தங்களுடைய படுக்கைகளை விட்டு பிடரிகளை தூரமாக ஆக்கி, அதாவது எழுந்திருக்கிறார்கள். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபம் வ தமஆ, அல்லாஹுவை அவர்கள் வணங்குகிறார்கள், அழைக்கிறார்கள், பயத்தோடும் ஆதரவு வைத்த நிலையிலும். என் ரப்பு எனக்கு கருணை செய்வான் என்ற ஆதரவு வைத்த நிலையிலையும், தன்னை பயந்த அல்லாஹுவை பயந்த நிலையிலேயும் அல்லாஹுவை அழைக்கிறார்கள், இபாதத் செய்கிறார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்த ரிஸ்கிலிருந்து அவர்கள் செலவழிக்கிறார்கள். ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், உலகத்தில் எந்த ஆத்மாவாலும் அறிய இயலாது நாம் வைத்திருக்கக்கூடிய கண் குளிர்ச்சியினுடைய அந்த அளவை. இதற்காக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சன்மானம், இந்த இரவு நேரத்தில் எழுந்திருத்து தூக்கத்தை கலைத்து தான் செய்யக்கூடிய இந்த இபாதத்திற்காக அல்லாஹ் தரக்கூடிய மகத்துவத்தையும் சன்மானத்தின் அளவையும் யாராலும் விளங்க இயலாது. சுப்ஹானல்லாஹ், எப்படி வார்த்தை! ஃபலா தஅலமு நஃப்ஸுன், எந்த ஆத்மாவாலும் விளங்க இயலாது கூலியினுடைய அளவு என்பது. சாதாரணமா 1க்கு 10, 70, 700 அதற்கு அதிகம் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் இது சொல்லக்கூடிய வார்த்தை யாராலும் அறிய இயலாது. அப்படிப்பட்ட சன்மானத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஏன் கொடுக்கிறான்? ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த அந்த நல்ல அமல்களுக்கு கூலியாக கொடுத்துட்டு அல்லாஹ் கேட்கிறான், அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா, இதை நம்பி நல்ல அமல் செய்தவர்களும் இதை நம்பாது மாறு செய்தவர்களும் 2 பேரும் ஒண்ணா அல்லாஹ் கேட்கிறான். லா யஸ்தவூன், அல்லாஹ்வே பதில் சொல்லிட்டான், 2 பேரும் ஒண்ணாக மாட்டாங்க. அதனால பொதுவாக இரவு காலங்களில் எல்லாம் அல்லாஹ்வை வணங்கி வாழ்வதிலே கவனம் செலுத்துவது என்பது பேணுதலானது என்றாலும், புனிதமான ரமதான், பாக்கியம் நிறைந்த ரமதான், அதிலேயும் அதனுடைய கடைசி 10 நெருங்கி வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த ஆயத்தினுடைய கணம் கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். பகல்ல கொஞ்சம் கூடுதலா ஓய்வெடுத்து நம்முடைய நேரங்களை அதிலே கொஞ்சம் ஓய்வில் ஆக்கி கொண்டு இரவிலே முடிந்தவரை அல்லாஹுவை வணங்குவதிலும் வழிபடுவதிலும் அல்லாஹு தஆலா சொன்ன எந்த ஆத்மாவாலும் அறிய முடியாது என்று சொன்ன அந்த கூலியை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் அதற்கு நசீபை தந்தருள்வான். பெருமக்களே, சாதாரணமானதல்ல. எதுக்குமே ஒரு சிரமத்துக்கு பிறகுதான் கூலி. அல்லாஹு தஆலா அப்படித்தான் வச்சிருக்கிறான். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கிறான் என்று சொன்னால் பல சிரமங்களுக்கு பின்னால் வகனன் அலா வகன், சிரமத்துக்கு பின்னால் பல சிரமம், அதற்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலா குழந்தையை கொடுக்கிறான். அது மாதிரி ஏதாவது சிரமங்களே இல்லாமல் அல்லாஹு தஆலா வாய்ப்பு தர்றதுங்கிறது நடைமுறைக்கு வாழ்க்கையில ஏற்றத்தில் உன்னதமானவர்களை பார்த்து நாம் நம்முடைய ஆச்சரிய கண்களால் விரித்து பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் அந்த உச்சத்தை தொடுவதற்காக பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு, அதற்காக அவர்கள் செய்த முயற்சிகள் எவ்வளவு, அதற்காக அவர்கள் எடுத்த எடுப்புகள் எவ்வளவு என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஏற்றத்தை மாத்திரம் தான் பார்க்கிறோம். இதுவரை அது மாதிரி கியாமத்தை நாம ஏமாந்துடக்கூடாது. யார் உச்சத்தில், யார் உன்னதமான நிலையில், தரஜாவில் யாராலும் அறிய இயலாத அந்த கூலியை பெற்றவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்து ஆஹா வாய்ப்பை விட்டுட்டமே என்று நாம் கவலைப்படக்கூடாது. அருமையான பெருமக்களே, அதைத்தான் நம்முடைய பெருமக்கள் இந்த உலகத்தில் சொல்வாங்க. ஹஜ்ரத் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ரபியாத்துல் அஸ்லமி என்ற சஹாபி, முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கிதுமத் செய்தாங்க. மனசுல ரொம்ப ஆழமாக அவங்களுடைய மஹப்பத்துல ஏற்பட்டு ஹஜ்ரத் ரபியா, சல்யா ரபியா, ரபியா உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னாங்க. கொடுக்க ஆற்றல் அவர்கள் கேட்கிறார். சல்யா ரபியா, ரபியா உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க அந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு கேட்டாங்க. அஸ்அலுக முராஃபகத ஃபில் ஜன்னா, நான் இவன் சொர்க்கத்துல நான் உங்களோட இருக்கணும்னு கேட்டாங்க.
சொர்க்கத்தில் நான் உங்களோட, சொர்க்கத்தை மட்டும் கேட்கல, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கேட்கல, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டார். கைரதானி வேற ஏதாவது கேடு நினைக்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை நாயகம் எனக்கு அது போதும் சொன்னாங்க. கண்மணி ரசூலுல்லாஹ் சொன்னா அஇன்னி அலைக பிகஸரத்தி சுஜூத், அதிகமான சுஜூதை கொண்டு இந்த காரியத்தில் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். ரப்பிடத்தில் நான் சொல்லணுமானா எனக்கு அதை கொண்டு அதிகமான சுஜூதை கொண்டு நீங்கள் இந்த காரியத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். அருமையானவர்களே, இப்னு மாஜாஹ் ஹதீஸ் வருது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கனா, உலகத்தை கட்டி ஆண்ட மாமன்னர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல அவங்க தாய் சொன்னாங்களா, யா புனைய லா துக்ஸிரின் நௌம பில்லைல், என் அருமை மகனே ராத்திரி நேரத்தில் அளவுக்கு மீறி தூங்காது, அளவுக்கு மீறி இரவு நேரத்தில் இபாதத் செய்வதற்காக வேண்டி ஒரு பகுதி ஆக்கிக்கொள். ஃபைன்ன கஸரத்துன் நௌமி பில்லைல், ஒரு இரவு நேரத்தில் அளவுக்கு அதிகமாக தூங்குவது என்பது ததஉல் அப்த ஃபகீரன் யௌமல் கியாமா, கியாமத் நாளில் அவன் ஃபகீரா வருவான்னு சொன்னான். நீ துன்யாவில் அரசனா இருந்துட்டு கியாமத்துல ஃபகீர் ஆகிறாதேன்னு சொன்னான். அதனால அந்த இரவினுடைய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் அவர்களுக்கு சொன்னதை நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மாஜாஹ் ஹதீஸ் வருது. அருமையான பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே கிட்டத்தட்ட இரவு நேரத்தில் அல்லாஹ்வை வணங்குவது, தஹஜ்ஜத் தொழுவது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாத்திரம் 40க்கும் மேற்பட்ட ஆயத்துகள் வருகிறது. 40க்கும் மேற்பட்ட ஆயத்துகள். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் யார் அல்லாஹ் சொல்கிறான். ரஹ்மானுடைய அடியார்கள் யார், அவர்களோ இவர்களோ சொல்வதல்ல, அல்லாஹ் சொல்கிறான். அந்த தொடரிலே சொல்லுகிறான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அவர்கள் இரவு நேரத்தில் சுஜூது செய்த நிலையிலும் நின்ற நிலையிலும் அல்லாஹ்வை வணங்கி இரவு நேரத்தை கழிப்பார்களே அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பெருமைப்படுத்தி சொல்கிறார். அருமையான பெருமக்களே, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட பிரியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கொண்ட பிரியம் துன்யா அறியும். ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய பிரியம் எல்லாருக்கும் இருக்கணும்னு ரசூல் கேட்டு போயிட்டாங்க. குறைந்த காலகட்டம் தான் ரசூலோடு சஹபத்தில் தோழமையில் இருந்தவர்கள். ஆனால் லட்சக்கணக்கான சஹாபாக்கள்ல பெரும்பாலானவர்களுக்கு அபூ ஹுரைரா தான் தெரியும். ஏன்னா நாயகத்தினுடைய பிரியம். இந்த அபூ ஹுரைரா தான் கூப்பிடுறாங்க ஒரு நாள், யா அபா ஹுரைரா அத்துரீது அன் தகூன ரஹ்மத்துல்லாஹி அலைக ஹய்யன் வ மய்யிதன் வ மக்பூரன் வ மப்ரூஸா. அபூ ஹுரைரா அவர்களே, எல்லா காலகட்டத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களோட இருக்கன்னு ஆசையா இருக்குதான்னு கேட்டான். அத்துரீது அன் தகூன ரஹ்மத்துல்லாஹி அலைக ஹய்யன், நீங்கள் ஹயாத்தா இருக்கும் காலமெல்லாம், ஓ மையத்தன் நீங்கள் இறந்த நேரத்திலேயும், ஓ மக்பூரன் கபரிலே வைக்கப்படும் பொழுதும், ஓ மப்ரூஸா எழுப்பப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலேயும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களோட இருக்கன்னு ஆசையா இருக்குதான்னு கேட்டான். யாருக்கு முஃமின்களுக்கு ஆசை இல்லாமல் இருக்கும்? சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி உங்களுக்கு ஆசை இருக்குமானால் அதை பெற்றுக் கொள்வதற்கான வழி கும் மினல் லைல் ஃபஸல்லி வ அன்த துரீது ரிதா ரப்பிக், இரவு நேரத்தில் எழுந்திருத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, பெருமைக்காக பாராட்டுவதற்காக சொல்லி காட்டுவதற்காக உலகாதாய நோக்கங்களுக்காக அல்லாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இரவு நேரத்தில் எழுந்திருத்து நீ தொழுதால் அதற்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சன்மானம் எல்லா காலகட்டத்திலும் ரப்பினுடைய ரஹ்மத் உன்னோடு இணைந்து இருக்கும் என்று சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி மதீனா போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பயான் நாம் அடிக்கடி கேட்ட விஷயம்தான், கல்பில் பதிய வேண்டும் என்பதற்காக எனக்கும் உங்களுக்கும். மதீனா போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, பத்கால என்ன பாடுபடுத்திட்டானோ நம்மளை ஓட்டு அந்த பாடுபடுத்திட்டான், அவ்வளவு சிரமப்பட்டு நான் அங்க இருந்து வந்திருக்கிறேன், நான் 18 நாள் பயணம் செய்தேன், வர்ற வழியில இவ்வளவு சிரமம், கோயில 3 நாள் தங்கி இருந்தான், இந்த பயணம் உடனே செய்யல. போன உடனே சொன்னாங்க, ஐயுஹன்னாஸ் அஃஷுஸ் ஸலாம் வ அத்இமுத் தஆம் வ ஸிலுல் அர்ஹாம் வ ஸல்லு பில் லைலி வன் நாஸ் நியாம் தத்குலுல் ஜன்னத பிஸ்ஸலாம். மக்களே, சலாமை பரப்புங்கள். வ அத்இமுத் தஆம், தேவையுள்ளவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவை நீங்கள் பரிமாறுங்கள். வ ஸிலுல் அர்ஹாம், உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். வ ஸல்லு பில் லைலி வன் நாஸ் நியாம், உலகமெல்லாம் உறங்குகின்ற நேரத்தில் இந்த தனிமையில எழுந்து ரப்பை நீங்கள் வணங்குங்கள். வஸல்லு பில் லைலி வன் நாஸ் நியாம், உலகமெல்லாம் உறங்கும், யாருக்கும் உறக்கம் வரக்கூடிய அந்த கட்டம், அந்த நேரத்தில் என் ரப்பின் திருப்திக்காக அவனை வணங்குவதற்காக எழுந்திருத்து நீ அல்லாஹ்வை தொழுங்கள். ததுகுல் ஜன்னத பிஸ்ஸலாம், சலாமத்தா நீங்க சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க. மதீனாவுடைய முதல் பயான் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் பார்த்தேன் நபி அவருடைய திருமுகத்தை பார்த்தேன், லைஸ பிவஜிஹின் கல்லாஹ், ஒரு பொய்யின் முகம் அல்ல, சத்தியத்தின் முகம்.
அது உண்மையின் முகம். நான் பார்த்தேன் ரசூலுடைய முதல் பயான் அதுவாக இருந்தது என்று சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காண்பிப்பார். அருமையான பெருமக்களே, ஹதீஸ்ல ஏராளமா வருகிறது அஃதலுஸ் ஸலாத்தி பஅத ஸலாத்தில் மக்தூபா, பிரதான தொழுகைகளுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே சிரேஷ்டமான தொழுகை அஸ்ஸலாத்து ஃபீ ஜௌஃபில் லைல், இரவு காலங்களில் நின்று தொழக்கூடிய தொழுகை என்று இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை பதிவு செய்து காட்டுவார். திருமதியில வருகிறது, அலைக்கும் பிக்யாமில் லைல், இரவு காலங்களில் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். ஃபைன்னஹு தாவு ஸாலிஹீன், ஒரு மனிதன் சாலிஹான் என்பதற்குண்டான அடையாளமே அதுதான். தாவு ஸாலிஹீன், சாலிஹீன்களுடைய அடையாளம். குர்பத்துல் லக்கும் இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பால் உங்களை அது நெருக்கமாக்கும். முகஃபிரத்துல் லிஸ்ஸய்யிஆத், உங்களுடைய தவறுகளை எல்லாம் மன்னிக்கும். மனாத்துன் அனில் இஸ்ம், பாவங்களை விட்டு உங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார். அருமையான பெருமக்களே, வரலாற்றிலே நடந்த யுத்தங்களிலே பத்ர் எப்படி முக்கியமானது, அது மாதிரி காதிசியா யுத்தம் முக்கியமான யுத்தம். காதிசியா யுத்தம், இந்த காதிசியா யுத்தத்துல எதிரிகள் பெருமளவுக்கு படை திரட்டி வந்திருந்தார். லட்சக்கணக்கில், முஸ்லிம்கள் ஆயிரக்கணக்கில் தான். ஆனாலும் எதிரிகளுடைய அந்த உளவாளி இங்க வந்து, இவங்க இவ்வளவு சின்ன கூட்டம், எப்படி நம்பிக்கையில நம்மளை ஜெயிக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வாங்க, அவங்களுடைய நிலை என்ன இருக்குது, வேற ஏதாவது வச்சிருக்கிறாங்களா, ஒரு ஈரான் இத்தனை அடிக்கிறான, என்ன அது கதை, என்ன அதுல, போய் பார்த்துட்டு வாங்கின அப்படிங்கிற மாதிரி சல்லாசலங்க அனுப்பி விடுறாங்க. அந்த எதிரி படை வந்து இங்க மூமின்களுடைய படையில வந்து பார்க்கறதுக்காக வருது, என்ன நடக்குது அங்க போய் பார்த்துட்டு வாங்கிறதுக்காக வேண்டி வந்தவன அவங்க சொன்னாங்கன்னா, அந்த படை தளபதி போய் சொன்னா இல்லையா, நிச்சயமா அவங்க வெற்றி வருவாங்க. என்ன ருஹபானும் பில்லைலியோ ஃபரசானும் பின்னஹார், இரவு காலங்களில் எல்லாம் துறவிகளை போல் மாறி விடுகிறார். இரவு காலங்களில் எல்லாம் பற்றத்தவர்களாய் ஒரு துறவியை போல் அல்லாஹ்வின் அடிமையாக அவர்கள் நின்று ரப்பிடத்தில் கதறுகிறார்கள். பகல் நேரத்தில் நின்று அவர்கள் யுத்தம் செய்கிறார். இவங்க ஒருபோதும் தோக்க மாட்டாங்க. மகத்தான வெற்றியை காதிசியாவில் பெற்றதற்கான காரணத்தை எதிரிகளுடைய படையிலே இருந்தவன் சொன்னான் என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, சாதாரணமானது பெருமக்களுடைய வரலாறும் அப்படித்தான் சொல்கிறது. இமாம் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வலிமார்கள்ல ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்றவர்கள். வஃபாத்தானதுக்கு பின்னால் நம்முடைய சீடர் கனவுல வந்து கேட்கிறாங்க, உலகத்தில் மகா தத்துவங்களை எங்களுக்கு சொன்னீர்களே, மற்றவர்களால் புரிய முடியாத உன்னதமான விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு பேருக்குரிய விஷயங்களை சொன்னீர்களே, உங்களுடைய நிலை எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்க? தாகத்தில் இபாராத் ஒஃபுனியத்துல் இஷாராத் ஒமா நஃபஅனா இல்லா ரகஅத்துன் குன்னா நர்கஉஹா ஃபீ ஜௌஃபில் லைல், உலகத்தில் நான் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் இங்க ஒண்ணும் பயன்படல. புனியத்தில் இஷாராத், சாடை மாடையாய் சைக்கினையாய் சுட்டிக்காட்டிய அந்த எல்லா தத்துவங்களும் அழிந்து போய்விட்டது. இரவு நேரத்தில் எழுந்திருத்து என் ரப்பின் திருப்தியை நாடி நான் செய்த தொழுத அந்த இபாதத்துகள் தான் இவ்வளவு பெரிய அந்தஸ்து எனக்கு தேடி தந்தது என்று இமாம் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதை சீடர்கள் சொல்வார். அருமையான பெருமக்களே, எல்லா காலங்களிலும் நாமெல்லாம் தொழுகையாளிகள், நீயத்து வைக்கணும். நம்முடைய வாழ்நாள்ல பிரதான தொழுகை எல்லாரும் தொழுது ஆகணும், அதுக்கு தனி அடி, அது வேற விஷயம். ஆனால் நாமெல்லாம் தஹஜ்ஜுதை நமக்கு ஃபர்துவோடு ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நசீபத் தர வேண்டும் எல்லா காலங்களிலேயும். அதிலேயும் குறிப்பாக இந்த ரமதானுடைய காலம், கடைசி 10 நெருக்கமான காலம், லைலத்துல் கத்ரை அடைய வேண்டிய ஒரு காலகட்டம் என்ற காரணத்தினாலே நம்மை சுறுசுறுப்பாக்கி கொண்டு ஈடுபாட்டோடு இரவு காலங்களை வாக்கியமாக கழிப்பதற்கு இந்த ஆயத்துக்களை சூரத் சஜ்தாவில் வந்த இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமாவை நம்முடைய கல்வியில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ஆயாத்தினுடைய கண்ணியத்தை விளக்கும் நசீபை தருவானா, அவருடைய ரஹ்மத்தை எல்லா காலங்களிலும் பெற்று வாழக்கூடிய நன்மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானா. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானா. நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய ரகசிய தனிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி தருவானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.